நாம் இன்னைக்கு எல்லோரும் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் மகா கும்பமேளானா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க? சொன்னோம் இல்லையா, சந்திப்பு. ஏன் அவங்க இந்த ஒரு குளிரான சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை அத்தனை பேரும் சேர்ந்து சந்திக்கிறத ஏன் ஏற்படுத்தினாங்க? அந்த சந்திப்பு ஏற்படும் பொழுது இந்த குளிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது? இந்த காலகட்டத்தில் என்ன என்னுடைய உடம்புக்குள்ளாக நடக்குது? என்னுடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் அது எப்படி மாறுது? பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பேட்டர்ன் அது எப்படி மாறுது? எதுக்காக ஒரு குளியலுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து வச்சாங்க? அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குளியல். எதுக்காக இதை சொல்லி வச்சாங்க? என்ன நடக்குது நமக்குள்ளாக? அப்போ அந்த இடங்கள்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுபோல் இடங்கள் நமக்குள்ளாக இருக்கா? அந்த ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அது நமக்கும் கிடைக்குதா? நமக்குள்ளாக உருவாகுதா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கும். நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் நமக்குள்ளாகவும் இது நடந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பார்க்கலாமா? வாழ்க வளமுடன். நம்ம இந்த வாழ்க்கையில் பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த பயணம் போயிட்டே இருக்கும் பொழுது எவ்வளோ விஷயங்களை சந்திச்சிருக்கோம். அத்தனை விஷயங்கள் நாம் சந்திச்சிருந்தாலும் சில சந்திப்புகள் என்பது ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள்ளாக எத்தனையோ விதமான சந்திப்புகள் இருக்குது. நாம் இன்னைக்கு எல்லோரும் கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் மகா கும்பமேளானா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க? சொன்னோம் இல்லையா, சந்திப்பு. எவ்வளோ பேர் சந்திப்பாங்க. அதுவும் என்ன தெரியுமா நடக்குது? அப்போ சம்பந்தமே இல்லாத ஆட்கள், தெரியாத ஆட்கள், அங்கே ஒரு சந்திப்பு ஏற்படுது. இது இன்னைக்கு இல்லை, நம்ம எத்தனையோ வருடங்கள் முன்னாடி போனாலும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் குரு என்பவர் இந்த மாதிரி ஒரு சந்திப்பு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை கொடுக்குறதுங்கிறதை ஏற்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. தனக்கு குரு என்பவர் அங்கே வச்சு தான் அவங்க செலக்டே செய்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வெளியில் நடப்பதற்காக ஏற்படுத்தி கொடுத்த ஒரு விஷயந்தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் நமக்குள்ளாகவும் இது நடந்துகிட்டே இருக்கு. யோசிச்சு பார்க்கலாமா? நிறைய நம்ம இதை பற்றி நாம் பேசுறதுக்கு இருக்கு. ஏன் அவங்க இந்த ஒரு குளிரான சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சந்திப்பை அத்தனை பேரும் சேர்ந்து சந்திக்கிறத ஏன் ஏற்படுத்தினாங்க? அந்த சந்திப்பு ஏற்படும் பொழுது இந்த குளிருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது? இந்த காலகட்டத்தில் என்ன என்னுடைய உடம்புக்குள்ளாக நடக்குது? என்னுடைய உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் அது எப்படி மாறுது? பிரபஞ்சத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பேட்டர்ன் அது எப்படி மாறுது? எதுக்காக ஒரு குளியலுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து வச்சாங்க? அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குளியல். எதுக்காக இதை சொல்லி வச்சாங்க? என்ன நடக்குது நமக்குள்ளாக? அப்போ ஏதோ ஒரு அந்த இடங்கள்லாம் ஸ்பெஷல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுபோல் இடங்கள் நமக்குள்ளாக இருக்கா? அந்த ஒரு அமிர்தம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அது நமக்கும் கிடைக்குதா? நமக்குள்ளாக உருவாகுதா? இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கும். வெளியில் நடக்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அது ஒரு நிகழ்ச்சியாக போகும். அந்த வெளியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் நடந்துட்டுருக்குங்கிற அந்த சந்திப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னோன்னா மகா கும்பமேளா நமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் இருக்கும். அந்த விஷயத்தை தான் நாம் இன்னும் நல்ல விரிவாக பார்ப்போம். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நம்மளுடைய ரகசியங்களை கொடுக்க போகுது.
அந்த ரகசியத்தின் மூலமாக நாம் இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்த போகின்றோம். இதுதான் நமக்கு தேவை. நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்ச ஒவ்வொன்றும் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மா தூய்மை அடையணும். நாம் கொண்டு வந்த வினைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போகணும். அது எப்படி போகும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, குரு என்ற ஒரு சன்னிதானம், அந்த சாநியத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருவுடைய இணைப்பு, அவங்களுடைய ஆற்றல், அந்த ஆற்றல் எப்படி நமக்குள்ளாக வேலை செய்யுது, அது கிடைச்சதுனாலே போதும். என்று நமக்கு குரு கிடைக்கிறாங்களோ, அந்த குருவுடைய உயிர் இணைப்பு எப்போ நடக்குதோ அன்றிலிருந்து நம்முடைய ஜாதகமே மாறிடுது. இது பல பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கலாம். நமக்குன்ட்டு ஒரு அமைப்பு இருந்திருக்கும், நமக்குன்ட்டு ஒரு அந்த மகானுடைய உயிர், குருவினுடைய உயிர் நமக்குள்ளாக வரும்பொழுது அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த மேலா, அதாவது சேர்ற இடம், அந்த சங்கமம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சங்கமிப்பும் இடம், அந்த சங்கமத்தை இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். வாங்க, தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்ன தான் நம்ம பார்க்க போகிறோங்கிறத நாம் தொடர்ந்து பார்ப்போம். வாழ்க வளமுடன்.